ஒரு காலத்திலே கோர்ட் இருந்ததாம். எங்கெல்லாம் விநாயகனை சென்று கோர்ட்டுமலை விநாயகனை சென்று வணங்கினார்களோ அவர்கள் வழக்கிலே வெற்றி பெற்றதாக நாம சொல்லல, சீனர்கள் கூட்டம் தினமும் அங்கே அலைமோதுவதை காணலாம். 19ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெரிய ஆங்கிலேயரோட தோட்டமாக இருந்தது. அங்கே ஒரு ஏழை தோட்டத்திலே வேலை செய்பவர் தினமும் அந்த பிள்ளையாரை வணங்கி வேண்டி சுற்றி கொண்டிருந்தார். ஒரு நாள் அங்கே மணி அடிக்கிறார் பிள்ளையாருக்கு. அடிச்சுதான் அவன் சொல்றான், இந்த பிள்ளையாரை இங்கிருந்து தூக்கிடு, இனிமே இந்த மணி அடிக்கிற சத்தம் இங்கே கேட்க கூடாதுன்னு. உடனே அவனுக்கு கையும் காலும் செயலிழந்து விடுகிறது. உடனே ஐயோ தவறிழைத்து விட்டேனே, கணபதியே காப்பாற்று என்று கை வணங்கி கூப்பி வணங்கினான். உடனே அந்த தொழிலாளி சிறிது திருநீரை எடுத்து சிவ சிவன்னு சொல்லி கணபதியை நினைத்து பூசியதும் ஒரு பேரொளியை கண்டு விடுகிறான். அவன் ஆரோக்கியம் பெற்று விடுகிறான். அது இப்பொழுது கோர்ட்டுமலை கணபதியாக விற்றிருக்கிறது.